படும் பொழுது புத்துணர்ச்சியும் புதுப்பொலிவும் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அம்மரத்திற்கு கிடைப்பது நிறைவு. ஆனால் அம்மழை துளி மண்ணில் விழுந்து வேர் வழி நுழைந்து இலை வரை ஈர பதத்தை கொணர்ந்து கனிகளும் காய்களும் தர மாறுகையில் அந்த மழைக்கு கிடைப்பதோ மன நிறைவு. ஆம், நம் அனைவருக்கும் நிறைவு இருக்கிறது. மன நிறைவு இருக்கிறதா? என்னடா, நிறைவும் ஒண்ணுதான், மன நிறைவும் ஒண்ணுதான், அப்படித்தானே யோசிக்கிறீங்க? கேக்குது எனக்கு. சரி, இது உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன கதையில சொல்றேன், கேக்குறீங்களா? டைம் ஆச்சுன்னு சொன்னாலும் விட போறது இல்லை, சொல்லிதான். சரி, கேளுங்க. ஒரு நல்ல வசதியான வீட்டுல ஒரு அம்மாவும் பையன் வாழ்ந்து வந்தாங்க. எந்த குறையுமே கிடையாது. காலையில அந்த அம்மா வங்கியில வேலை பார்த்தாங்க. காலையில அவங்க வங்கிக்கு போகும்போது வழியில அந்த பையனை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு போவாங்க. இது அவங்க வழக்கம். வரும்போது அதே மாதிரி பையனை பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி தினமும் அவங்க போகும்போது ஒரே வழியா தான் போவாங்க. அந்த வழியில ஒரு சிக்னல் அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். தினமும் இருப்பாங்க, தினமும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த சிக்னல் அவங்க வெயிட் பண்ணி இருக்கும்போது தினமும் அங்க ஒரு பிச்சைக்கார அம்மா வருவாங்க. கையில ஒரு 2 வயசு பிஞ்சு குழந்தையோட வருவாங்க. அங்க இருக்கிற எல்லா கார்களையும் தட்டி தட்டி கேட்பாங்க. எல்லாரும் ஏதாவது அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த காரையும் தட்டுவாங்க. ஆனா இத்தனை நாள்ல இதுவரைக்கும் அந்த காரோட கண்ணாடி கதவுகள் திறந்ததே இல்லை. இருந்தாலும் அந்த பிச்சைக்கார அம்மா இந்த கண்ணாடியை விடுறதும் இல்லை. தினமும் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, இது திறக்கிறதும் இல்லை. காருக்குள்ள இருக்கிற பையன் தினமும் யோசிப்பான், ஏன் நம்ம அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்ம அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஒரு நாள் அவன் கேட்பான், ஏமா எல்லாரும் கொடுக்குறாங்க, நீங்க ஏன் கொடுக்கலன்னு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏழையா பிறந்தது அவங்க தலை எழுது, அதை நம்ம பிச்சை கொடுத்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. சரி, அதுக்கு மேல அந்த பையனால எதுவும் சொல்ல முடியாது. அவன் அப்படியே போவான். திரும்பவும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்புறம் ஒரு நாள் இது மாதிரி சிக்னல் நிற்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, பையன் காருக்குள்ள இருந்த ஒரு பிரெட் பார்சல் எடுத்து சாப்பிடுவான். வாயில வச்சதும் அவனுக்கு தெரியும் அது கெட்டு போயிருக்கு. அப்ப அவன் அம்மாட்ட சொல்லுவான், அம்மா இந்த பிரெட் கெட்டு போயிருச்சு. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, கெட்டு போயிடுச்சுன்னா அதை தூர போட்டு சாப்பிட வேண்டாம். அப்ப இந்த பையன் சொல்ல, சரி காருக்குள்ள வச்சிருந்தா ஸ்மெல் அடிக்கும்லமா, நான் வெளியே வைக்கிறேன், அப்படி வெளியே போடுறேன் அப்படி. அவங்க அம்மா சரி நீ வெளியே போடு அப்படி. அன்னைக்குதான் அந்த காரோட கண்ணாடி கதவுகள் முதல் தடவை அந்த சிக்னல்ல திறக்குது. திறந்த உடனே அந்த பையன் பிரெட் கவர் எடுத்து கீழே போட்டுருவான். போட்ட உடனே அந்த பிச்சைக்கார அம்மா எங்க இருந்தாலும் தெரியாது, அந்த கை குழந்தையோட ஓடி அந்த பிரெட் பார்சலை எடுப்பாங்க. இந்த அம்மா உண்மையை சொல்ல மாட்டாங்க, இந்த பையனை எதுவும் சொல்ல மாட்டாங்க. தாண்டி போயாச்சு, சிக்னலை தாண்டி போயாச்சு. கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த பையன் அவங்க அம்மாட்ட கேட்பான், அம்மா நான் ஏன் அந்த பிரெட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க? அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, அது கெட்டு போயிருந்துலடா. அப்ப அவன் கேட்பான், நான் கெட்டு போனதை சாப்பிடக்கூடாது. இப்ப அந்த அம்மா அதை எடுத்து அந்த சின்ன குழந்தைக்கு கொடுப்பாங்க இல்லம்மா, பரவாயில்லையா? இந்த கேள்வி அந்த அம்மாக்கு மனசுல ஒரு முள் மாதிரி போச்சு. அவங்க எதிர்பார்க்கல அவங்க பையன் கேட்பான்னு. சரின்னு காரை திருப்பி வந்தாங்க. காரை விட்டு இறங்கல, காருக்குள்ள இருந்தே அப்படி பார்ப்பாங்க. அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த அம்மா, அந்த பிச்சைக்கார ஏழு அம்மா அந்த பிரெட் பார்சலை பிரிச்சு சந்தோஷமா அவங்க பிள்ளைக்கு ஊட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அந்த பிரெட் ஸ்மெல் வந்திருக்கணும், கரெக்டானே? கரெக்டா இல்லையா? கலர் மாறி இருக்கும், கெட்டு போயிருந்து. ஆனா அவங்க அதையும் சந்தோஷமா பிள்ளைக்கு, அதுவும் குட்டி பிள்ளைக்கு கொடுத்துட்டு இருக்காங்களே அவங்க பார்ப்பாங்க. அப்ப இந்த பையன் சொல்லுவான், காருக்குள்ள இருந்துச்சு, அம்மா அது கெட்டு போகல, நான் தான் வேணும்னு போட்டேன். அந்த அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பையன் பயந்துருவான், அம்மா அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ. அம்மா காரை விட்டு இறங்கி பக்கத்துல இருந்த கடையில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு இந்த பையன் கையில கொடுப்பாங்க. கொடுத்து அந்த அம்மாட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவாங்க. அவன் அந்த பையனைய பார்சல சந்தோஷமா, தின தேவைகளுக்கான கொஞ்சம் பொருட்கள் இருக்கும், சந்தோஷமா கொண்டு போய் அந்த ஏழை அம்மா கையில கொடுப்பான். அதை வாங்கும்போது அந்த அம்மாவோட கண்கள் நிறையும் பாருங்க. இந்த அம்மா பார்த்துட்டு இருந்த இந்த வசதியான அம்மா பின்னாடியே போவாங்க. போய் ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை மட்டும் தனியா எடுத்து அந்த 2 வயசு பிஞ்சு குழந்தை கையில கொடுப்பாங்க. அழுக்கான ஆடையோட மெலிஞ்சு போன மேனியோட இருந்த அந்த குழந்தை அந்த அம்மாவை பார்த்து ஒரு புன்னகை பூக்கும் பாருங்க. அந்த புன்னகையில அந்த அம்மா பார்த்தது குழந்தைய இல்ல, இறைவனை.
திரும்பி வந்து கார்ல உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்க பையன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவான், அம்மா இன்னைக்கு எனக்கு நிறைவா இருக்குன்னு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு மன நிறைவா இருக்குன்னு. பள்ளிக்கூடம் போற உனக்கே இந்த பருவத்துல இவ்வளவு ஒரு நற்குணம் இருக்கும்போது படிச்சு பட்டம் வாங்கின எனக்கு இல்லாம போயிடுச்சேன்னு வருத்தப்படுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க திரும்ப அந்த பையன் கிட்ட, பணத்துல எனக்கு குறை இல்லை, நிறைவா இருந்தேன். பட்டாடையில் எனக்கு குறை இல்லை, நிறைவா இருந்தேன். ஆனா எப்போ என்கிட்ட இருக்கிறத பிறருக்கு நான் பகிர்ந்து கொடுத்தேனோ அப்பதான் எனக்கு மன நிறைவு கிடைத்தது. அந்த அம்மா அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விழா காலங்களிலேயாவது எனக்கு வச்சுக்காம இருக்கிறதுல பஞ்சத்துல அடிபட்டும் பாழ்பட்டு கிடக்கிற மக்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து பாருங்க. என் தாழ்மையான வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி.